சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று ஒரு அவசரமாக உன்னை நான் பார்க்க வந்திருக்கிறேன். அது என்ன என்று தெரிந்தால் நீ மிகவும் வருத்தப்படுவாய். உன் பின்னே பெரும் சதி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு சதியை உருவாக்கி கொண்டுள்ளார்கள். என் குழந்தை, அதை அறிய வேண்டும் என்று உன் சாயப்பாவாகிய நான் உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தை, முதலில் இதற்கு காரணம் நீதான். எதையுமே உன் மனதில் வைத்து கொள்ளாமல் அனைவரிடமும் அபிப்பிராயம் கேட்டு செய்வதுதான் உன் தவறு. இதை முதலில் நீ திருத்திக்கொள். எதுவாக இருந்தாலும் உன் மனதில் ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்துவிட்டு நீ செயல்படுத்த போகும் செயலை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ அதை செய்ய ஆரம்பி. ஒருவரின் ஆலோசனையை கேட்டு அந்த செயலில் நீ இறங்கும் பொழுது உன் முன்னே அவர்கள் சந்தோஷமாக இருப்பவர்கள் போல காட்டிவிட்டு உன் பின்னே அவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். போட்டி எல்லாருக்கும் வரலாம், ஆனால் பொறாமை மட்டும் வரக்கூடாது. அந்த பொறாமை என்று ஒன்று வந்ததால் தான் இன்று உன் பின்னே ஒரு பெரிய சதி திட்டத்தை தீட்டுகிறார்கள். அது உன் வாழ்விலாகட்டும், நீ ஆரம்பிக்க போகும் இந்த செயலிலாகட்டும், அனைத்திலும் உனக்கு பொறாமை அதிகமாக இருக்கிறது. அதனால் தான் நீ யாரிடமும் அபிப்பிராயம் கேட்காதே. உன் மனதில் மட்டும் கேள். என்னிடம் நீ வந்து அமர்ந்து என்னிடம் தியானத்தில் நீ பேசு. பிறரிடம் நீ கேட்காதே. உனக்கு நல்லதை நான் தருவேன். இதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே உன்னுடன் இருக்கும் நபர்கள் உன்னிடம் எப்படி பழகுகிறார்கள் என்பதை பற்றி நீ அறிந்து கொள்ளலாம். முன்னே சிரித்து பேசி பின்னே முதுகில் குத்தும் நபர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். உன்னுடன் போட்டி போடும் நபர்களை கூட நீ நம்பிவிடலாம். ஆனால் நீ பார்த்து பொறாமைப்படும் நபர்களை விட்டு நீ வெகு தொலைவில் தள்ளி போகாதே. உனக்கு நல்லது இன்று நீ இதை புரிந்து கொள். இனி யாரிடமும் உன்னிடம் வேலையின் பற்றியோ எந்த ஒரு விமர்சனத்தை பற்றியும் அவர்கள் பேச நீ முதலில் அனுமதிக்காதே. அவர்களிடம் போய் அபிப்பிராயம் கேட்காதே. இதை செய்யலாமா, செய்ய வேண்டாமா, இது நல்லதா கெட்டதா என்று அவர்களிடமே கேட்காதே. என் குழந்தை நன்றாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். யாரையும் நம்பி என் குழந்தையின் வாழ்க்கை மோசம் போவதை உன் சாயப்பா நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடன் நான் இருப்பது அவர்களுக்கு தெரியவில்லை. விழித்துக்கொள். உன் வாழ்க்கை அழகானதாக இருக்க வேண்டும் என்று உன் சாயப்பா நான் விரும்புகிறேன். என்றும் நிழலாய் உன்னிடம் இருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.